ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்தில் எல்என்டியுடைய ஒரு தலைவர் சுப்பிரமணியன் அப்படின்றவர் எம்ப்ளாயீஸ் மீட்டிங்கில் எம்ப்ளாயீஸை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, 90 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்கள் வாரத்தில். எதுக்கு உங்களுக்கெல்லாம் குடும்பன்றதே தேவையில்லை, எதுக்கு பொண்டாட்டி முகத்தையே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும், நேராக கிளம்பி வேலைக்கு வந்துருங்க, ஞாயிற்றுக்கிழமையில் கூட வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு நிறைய பேர் எதிர்கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ தான் இந்திய நாடு பொருளாதாரத்தில் முன்னேறும், எந்த அளவுக்கு உழைப்பு அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் மற்ற நாடுகளை விட நம்ம முன்னேறுவோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் சொன்னவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு மேலே வாங்குறாரு. ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயின்னு பார்த்தா ஒரு சக ஊழியன் அதே எல்என்டி நிறுவனத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லேயோ ஒரு கீழ் லெவல்லேருந்து இருக்கக்கூடியவனுக்கு ஸ்டார்டிங் சேலரியே பார்த்திங்கன்னா 15,000 அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா இடத்துலையுமே நம்மளை முட்டாளாக்குறது இப்படி தான். இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த குடும்ப தலைவன் முழுக்க வேலை பளுனால் அதிக மன அழுத்தத்தினால குடும்பத்தை கவனிக்க முடியாத போகிறது தான். அதாவது ஊதியம்னு ஓடிட்டேவும் இருக்க முடியாது, அதே நேரத்தில் குடும்பம்னு இருக்க முடியாது. ஸோ ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் பண்ணுறதுல தான் ஆண்கள் மிக கஷ்டப்படுறாங்க. நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வர்றதும் அவங்க அதுக்கான நேரத்தை கொடுக்காத போது தான் வருது. நான் அவ்வளோ கேசஸ் ரிசீவ் பண்ணுறதுமே இது மாதிரியான பிரச்சனைகள் தான். ஏன்னா வேலைன்னு ஓடுறாரு, பொண்டாட்டி பிள்ளைங்கன்ற ஞாபகமே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆண்கள் அதை ஓடுனாதான் சம்பாதிச்சாதான் பிள்ளைகளையும் ஒய்ஃபையும் நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை. ஸோ இதற்கு இடையில அவர் 5 கோடி அந்த நிறுவனத்துக்காக சம்பளம் வாங்கிட்டு இது மாதிரி ஒரு கருத்தை அந்த நிறுவனத்துக்காக பேசுகிறாரு. ஆனால் ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு சக மனுஷனாக அந்த ஊழியர்களுடைய அந்த அளவுக்கு எந்த ஒரு நிறுவனத்துலேயுமே எந்த அளவுக்கு உழைப்பை வாங்கிக்கலாம், அதாவது சாதாரண அதாவது ஒரு எம்ப்ளாயியுடைய உழைப்பை எந்த அளவுக்கு வாங்கிக்கலாம், எந்த அளவுக்கு அதிக நேரம் அவங்கள ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்களே ஒழிஞ்சு அவங்களுக்கு அதுக்கான ஊதியத்தை எந்த அளவுக்கு அவங்கள கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணலான்றத மிக கம்மியான நிறுவனங்களே அதை பற்றி யோசிக்கிறாங்க. ஸோ இது மாதிரி நிலைமையில் இவர் இப்படி பேசியிருக்கிறது ரொம்ப மனம் வருத்தம் அளிக்குது, ரொம்ப கோபமாக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க அந்த கம்பெனிக்காக பேசுகிறீங்க, அந்த நிறுவனத்துக்காக பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு சக ஊழியன், ஒரு சக மனிதன் எப்படி வாரத்தில் எல்லா நாளும் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே வாழ முடியும்? அவனுக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா? இன்றைக்கி மென்டல் ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று அதிக வேலை பளு தான். ஸோ இந்த வேலை பளுவை எந்த அளவுக்கு கரெக்டாக ஒரு நிறுவனம் எம்ப்ளாயீஸ்கிட்டேருந்து வாங்குதோ அப்போ தான் ஒரு எம்ப்ளாயி கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். அதாவது சரியான தூக்கம், மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடியது, குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறது. ஸோ அங்கே அவனால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சாதான் ஒரு நிறுவனத்தில் ஒழுங்காகவே அவனால் வேலை பார்க்க முடியும். இது ஒரு பேசிக் சென்ஸு, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு சுயநலவாதியாக பேசியிருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கதுன்னு தான் நான் இந்த இடத்துல சொல்லுவேன். ஸோ யார் எப்படி என்ன மாதிரியான சேல்ரி வாங்கினாலும் அவள் சொல்கிற மாதிரிலாம் ஏற்கனவே நாராயணன் அப்படின்ற இன்ஃபோசிஸ் தலைவரும் இதே மாதிரி தான் சொல்லியிருந்தார். வாரத்துக்கு 70 மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு கருத்தை விட இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 90 மணி நேரம். மொத்தத்தில் எவனும் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வேண்டாம், குடும்பம் வேணாம், பேசாமல் ஜாபில் உக்காந்துருங்க, நைட்டு பகல்னு நாங்கள் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கேயே பண்ணி கொடுத்துட்றோம், வேலை பாருங்கன்னு சொல்லாமல் சொன்ன மாதிரி தான் இந்த கருத்து இருக்குது. பட் இது லைஃப் ஸ்டைலுக்கு ஆல்ரெடியே லைஃப் ஸ்டைல் நமக்குலாம் மோசமாக இருக்குது. ஸோ லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வராத ஒரு சுயநலம் மிக்க ஒரு கருத்து. ஆனால் அவர் என்ன சேலரி வாங்குறாரு இந்த கருத்தை சொல்லிட்டு 5 கோடி. ஆனால் அதே நிறுவனத்தில் சக ஊழியன் வாங்குறது 15,000 சேலரி. எந்த விதத்தில் நியாயம் பாருங்களேன். நன்றி.